பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வேத வசனம் ஏசாயா 26வது அதிகாரத்தில் இப்படி சொல்லுது. தேவனுடைய அல்லது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் பூமியில் இருக்கிற ஜனங்கள் நீதியை செய்வாங்க. பூமியில் இருக்கிற மக்கள் நீதினா என்னன்னு தெரியணும். அவங்க நீதினா என்னன்னு செய்யணும்னா அதுக்கு முன்னாடி ஒன்று வரணும். அது என்னதுன்னா, தேவனுடைய அல்லது ஆண்டவருடைய அல்லது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அப்படின்னு ஏசாயா 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 56வது அதிகாரத்திலையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பை கை கொண்டு அவருடைய நீதியை செய்யுங்கள். இது என்னன்னா, இந்த உலகத்தில் அநீதி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு என்னன்னு யாருக்குமே தெரியல. அது நடந்திருக்கா? நடந்திருக்கு. பைபிள் அதை சொல்லுது. தேவனுடைய நியாயமான தீர்ப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஒன்று நினச்சி வச்சுருக்கோம், தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்று நடந்துருச்சா, சூப்பர், என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சி வச்சுருக்கோம். இருக்கிற வில்லன் கெட்டவனெல்லாம் போட்டு அடித்து கொண்டுட்டாரு, சூப்பர்ரா அப்படின்னு நம்ம நினச்சோம். கிடையாது. அதுதான் வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுன்னா, நியாய தீர்ப்பு, அவருடைய நியாயமான தீர்ப்பு எங்கே நடந்ததுன்னா சிலுவையில் தன்னுடைய குமாரனை நமக்கு பதிலாக மரிக்க செய்தது தான் தேவனுடைய நியாயமான தீர்ப்பு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய நியாயமான தீர்ப்பு தான் தேவனுடைய அன்பு. ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, நாம் அவர்களுக்கெல்லாம் எதிராளியாய் அல்லது எதிரிகளாக இருக்கும் பொழுது, அவர் யாருன்னே நமக்கு தெரியாத போது, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி பூமியில் வாழ்ந்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பாதாளம் சென்று 3ஆம் நாள் உயிர்ப்பிக்க செய்தார். அதுதான் தேவனுடைய நியாயமான தீர்ப்பு. இது பூமியில் நடந்துருச்சா? நடந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. அப்படியே யாரும் இன்னும் அதை பற்றி பேசுகிறதில்ல. ஏன் இன்னும் பூமி சரியாக நீதி வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது சரியான கேள்வி. அதை அடுத்த காணொலி நான் சொல்லித்தரேன். இது நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா, தேவனுடைய நியாய தீர்ப்புனா என்னென்னா, சிலுவையில் இயேசு அடித்து கொல்லப்பட்டதில் அதான் நியாயமான தீர்ப்பு. God bless you.